எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பார்த்து ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம வீடியோ நல்லா ரீச் ஆகி போயிட்டுருக்கு. நம்ம கோழி வளர்ப்பும் நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க. இன்னைக்குள்ளேக்கு டாபிக் வந்துடுவோம். இப்போவே இந்த கோழி வேண்டாம், ஓகேவா? இதுதான் டாப்பிக்கு, சரியா? எந்த கோழி வேண்டாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி வரும், ஓகேவா? என்னோடய பழைய வீடியோஸ்கள் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கருப்பு வெள்ளை வந்து நிறையா வச்சுருந்தேன். அதை ஃபுல்லாக எடுத்துட்டேன், அதாவது நீக்கிட்டேன், சரியா? சக்ஸஸில் முதல் படி நான் அதுன்னு நினைக்கிறேன். இது எனக்கு வந்து சக்ஸஸ் ஆன மாதிரியே தெரியல. ஒரு கட்டத்தில் பின்னோக்கி பார்க்கணும் முன்னோக்கி பார்க்கணுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி டார்கெட் பண்ணும்போது எனக்கு இது தோண ஆரம்பிச்சிச்சு. ஒரு பக்கம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். எப்படின்னு கேளுங்க, நம்ம வந்து புதுசாக வாங்கி விட்டு இதுகளெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் டார்கெட்டு, ஓகேவா? அப்படி மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் நம்ம கோழியிலேருந்தே அடை எடுத்து வச்சு நம்ம கோழி முட்டையிலேருந்தே வச்சுருந்துட்டு அதில் வர்ற கருப்பு வெள்ளை இந்த மாதிரி மிக்சிங்கில் வர்றது எது எது இந்த பூக்களுமே சேவலில் எனக்கு மிக்சிங் இருந்துச்சு. அந்த கத்தி கொண்டை இல்லாமல் அந்த ஒரு மாதிரி கொண்டை இருக்குல்ல, கொண்டை பூ சொல்லுவாங்கள்ல, அந்த கொண்ட மாதிரி ஒரு பூவோட ஒரு சேவல் 2-3 சேவல் இருந்துச்சுங்க. அந்த சேவல் வர்றது எல்லாமே நான் வெளியேற்றிக்கிட்டு இருந்தேன், ஓகேவா? யாரையும் கேட்டோ இல்லை வந்து ஏதோ வீடியோஸ்கள் பார்த்தோ வந்து இந்த கோழி தான் வேணும் இந்த கோழி தான் வேணும்னு நான் முடிவு பண்ணலை, ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன்னா, இப்போ நம்ம ஒரு கருப்பு கோழி ஒரு வெள்ளை கோழி இப்படி கலர்ஸு செவலை கலர் கொண்டு போய் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட காட்டுறோன்னு வைங்களேன், அவங்க வந்து அடிக்கிறதுக்கு தான் இது வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அவங்க கை வர்ற வந்து நோக்குறது வந்து இந்த செவலை கோழிக்கு தான் நோக்குறாங்க. இது கருப்பாக இருக்குது, இது வெள்ளை மிக்சிங்கில் இருக்குது, இது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் உள்ளது மட்டும்தாங்க நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அப்போ வந்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். எப்படின்னா, சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு போகிறதுக்குமா இவ்வளோ யோசிக்கணும், கோயிலுக்கு வாங்கிட்டு போய் அதை வந்து வெட்டி இது பண்ணுறதுக்குமா இவ்வளோ யோசிக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன், ஓகேங்களா? ஆனால் இந்த கோழியை இதில் வந்து நான் எதையுமே கழிக்கிற மாதிரியும் இல்லை. பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக இருக்குது. எதையுமே கழிக்கிற மாதிரி இது வேண்டாம் அது வேண்டாம்னு யாரும் சொல்லவும் மாட்டாங்க. அந்த லெவலுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். இது ஒரு சக்ஸஸ் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும், ஓகேவா? எந்த கோழிலாம் வேண்டான்னு சொன்னேன்? கருப்பு வெள்ளை வித்தியாசமான கோழி, கருங்கோழி, வேறு எந்த வித்தியாசமான வெளி சேவல்லேருந்து வர்ற எதுவுமே எனக்கு தேவையில்லை. அதாவது கலர்ஃபுல் எல்லாமே என்னோடய கோழிப்பண்ணையில் வருது. இதை வந்து நான் விற்காமல் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனாலே வேறு லெவலில் கலர்ஃபுல்லாக மாறிடும் அப்படிங்கிறது தான் என்னோடய டார்கெட்டு. என்னக்கா கோழி குஞ்செல்லாம் இறந்து போகுது? உண்மையிலேயே இறந்து போகுதுங்க. ப்ளூடிங் செட்டப்லேயுமே இப்போ மறுபடியும் ஒரு 30 குஞ்சு எடுத்து விட்ருந்தேன். அதுலேயுமே 10 குஞ்சு தான் இருக்குது. ஃபுல்லாக லாஸாக தான் ஆகிட்டுருக்கு. நானுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நாட்டு மருந்தில் வந்து மிளகு சீரகத்தை அரைச்சி வச்சு இப்போ வந்து கோழி தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் அதை சாப்பிட்ட பிறகு வந்து ஸ்லோ எஃபெக்ட் தான் கிடைக்கும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. நம்மளும் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டோம். சுடுதண்ணி காய வச்சு கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் மிளகு சீரகத்தை முதல்லேருந்தே கொடுத்துருந்தா இந்த இது வந்திருக்காதோ என்னமோ தெரியல. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் அங்கே போயிட்டுருக்கு. இப்போ 30 கோழிக்கு மேலே நம்மகிட்ட இருக்குது, ஓகேங்களா? வீடியோ எடுக்கிற கம்மியாக தான் வந்திருக்காங்க. மித்தவங்க எங்கேன்னு கேட்காதீங்க. ஒரு 10 கோழி அடையில் இருக்குது. என்ன தான் ஒரு பக்கம் இழப்பீடு இருந்தாலும் அடுத்த பக்கம் வந்து குஞ்சுகளை எடுத்து விடுற வேலை நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. எதுலேயுமே எந்த குறையும் இல்லை, ஓகேவா? விற்பனை வாய்ப்பு மட்டும்தாங்க இல்லை. அது ரொம்ப கவலையான விஷயந்தான். வருமானம் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். இருந்தாலும் என்னோடய டார்கெட்டில் வந்து இத்தனை கோழி முட்டையிடுது அப்படிங்கிறதுல ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. இதில் வந்து எனக்கு கலர்ஃபுல் கோழியில் இந்த கோழியில் எந்த கோழி கேட்டாலும் கொடுக்குற ஐடியா இல்லைங்க. அந்த அளவுக்கு நான் வந்து வெளியாளுங்கிட்டையும் சொல்லிட்டேன், என்கிட்ட இப்போதைக்கு இல்லைன்னு. வீடியோஸ் பார்க்குறவங்ககிட்டையும் நான் கேட்குறவங்ககிட்டையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாங்க, அடுத்தடுத்த கட்டங்களில் பார்க்கலாம், ஓகேவா? இன்னொரு பிரச்சனைங்க, சரி எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கெல்லாம் போகுது, எனக்கெல்லாம் வெள்ளை கருப்பெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க, ஓகேங்களா? வீடியோ போடுறது வந்து என்னோட திருப்திக்காக உள்ளது மட்டும்தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கருப்பு வெள்ளை போகிற ஏரியாவாக இருந்து இல்லை உங்களுக்கு விற்கிறதுக்கு திறமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன் கருப்பு வெள்ளை நாட்டுக்கோழிலையும் நான் சொல்லலைல்ல, இது ப்ராய்லர் அது நாட்டுக்கோழி இது மிக்சிங்னு நான் சொல்லலை, ஓகேங்களா? நாட்டுக்கோழி ரகத்திலே உள்ள ரகத்தில் அதாவது ரகத்துலேருந்து வர்ற ஒரு கலர்ஸ் தான்
கருப்பு வெள்ளை, ஓகேங்களா? அது வந்து தப்புன்னு நான் சொல்லலை, போகிற இடங்களில் போக தான் செய்யுது. ஏன் இதையே சொல்கிறாங்க, நம்ம ஏரியாவில் சேவல் ஒரு விலை, பொட்டைக்கோழி ஒரு விலை, ஓகேவா? இதே நிறைய இடங்களில் வந்து சொல்கிறாங்க சேவலும் ஒரே விலை தான், பொட்டைக்கோழியும் ஒரே விலை தான் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன சொல்கிறீங்க? நம்ம ஏரியாவில், அதாவது யார் யார் எங்கெங்கே கோழி வளர்க்குறோமோ அந்த ஏரியாவுக்குள்ள உள்ள மாதிரி தான் செட் பண்ணிக்கணும், ஓகேவா? இந்த கான்செப்டை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா தான் கோழி வளர்க்க நம்ம தயாராகிட்டோங்கிற ஒரு இதுக்கே வர்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து என்ன சேல்ஸ் ஆகுது, என்ன முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம டார்கெட் பண்ணிக்கிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், ஓகேவா? யாராவது கேட்டுறாதீங்க இந்த கேள்வியும். ஏன்னா கோழி வளர்க்க தெரியாமலாம் இல்லை, ஓகேவா? நமக்கு கோழி வளர்க்க இந்த அளவுக்கு தெரிஞ்சதுனால தான் நமக்கு வந்து இவ்வளோ எண்ணிக்கையில் நம்ம கோழி உருவாக்க முடிஞ்சிருக்கு. நான் இப்போ இடையில விற்காமல், நடுத்தர கோழியெல்லாம் விற்காமல் இருந்தேன்னா எனக்கு 150-200 கோழிக்கு மேலே இருந்திருக்கும். நான் செஞ்ச தப்பே அதுதான். இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நேரம் வருமானம் வந்துச்சு, ஓகேவா? இன்றைக்கி வந்து நம்மளால் எடுத்து கூட முடியலங்கிறக்காக வந்து அதை குறை சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்த கேள்வி, நான் வந்து 4 கோழியில் ஆரம்பித்து தான் அந்த பண்ணையை இது பண்ணினேன். உங்கள்கிட்ட வீடியோ போடும்போது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10 கோழிக்குள்ளே, அதாவது ஒரு 6-7 தான் இருந்திருக்கும். அந்த கோழியிலேருந்து வீடியோ போட்டது தான், ஓகேவா? என்னோடய வளர்ச்சியும் யூடியூப் வளர்ச்சியும் ஒன்று போல் போயிட்டுருக்கு. நான் வந்து தப்பு செஞ்சாலும் தப்புன்னு வந்துடுது யூடியூப்பில், கரெக்டாக செஞ்சாலும் கரெக்டுன்னு வந்துடுது, ஓகேவா? இந்த மாதிரி டார்கெட்டில் தான் போயிட்டே இருக்கேன் வெளியே. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு நான் வீடியோ போடலை, அதுக்காக சுத்தமாக தெரியாமையும் இல்லை. என்னோடய அனுபவத்தை உங்களோட நான் வந்து பகிர்ந்துக்கிறேனே வெளியே. நல்லது கெட்டது வந்து ஒரு சிலரோட பகிர்ந்துக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி டார்கெட்டில் தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக வேறு நான் ஃபீல் பண்ணுறேன். நல்லது நடந்தாலும் உங்களோட சொல்லி ஒரு ஆறுதல் அடைஞ்சிக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்களும் சரி, சொந்தக்காரங்களும் சரி, எல்லாருமே வந்து நம்ம கீழே போகிறத தான் எதிர்பார்ப்பாங்க, சரிங்களா? நான் மேல் நோக்கி வர்றதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரே ஆளுங்க வந்து வியூவர்ஸ் தான். நம்மளை வேணும்னு சொல்லி நான் யாரையும் வந்து கட்டாயப்படுத்தி, என்னோட லைவ்லையுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேங்க்கா, லைக் போட்டேங்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அவங்ககிட்ட சொல்கிற ஒரே கேள்வி, வார்த்தை என்னென்னா, என்னோடய சேனல் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பார்க்குற ஐடியா இருந்தால் பாருங்கன்னு சொல்லலாம், ஓகேவா? நீங்கள் யாரோ ஏதோ தொழில் பண்ணிட்டீங்க, இல்லை பசங்களாக இருப்பாங்க, இல்லை பொண்ணாக இருக்கும், அவங்களெல்லாம் வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறத பாருங்கன்னு நான் சொல்ல முடியுமா? அதனால் நான் யாரையுமே கட்டாயப்படுத்தலைங்க. உங்களோட சேர்ந்து நான் பயணிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டில் தான் போயிட்டுருக்கேன். கண்டிப்பாக வெற்றி அடைவேன். ஒரு டைமில் வந்து என்னோடய டார்கெட் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரே டார்கெட் தான், மாதம் 25,000 எடுத்தே ஆகணும்னு. அது இன்னும் அச்சீவ் பண்ண முடியலை, ஓகேவா? ஆனால் முடியும், நம்பிக்கை இருக்குது. இன்னுமே நான் தப்பு பண்ணுறேன், அந்த தப்பை திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். அதோடு சேர்ந்து தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் வெளியே. இதுலேயுமே நிறைய பேர் என்னோட தப்பு கண்டுபிடிச்சிங்கன்னா தயவுசெய்து சொல்லுங்கள், சரியா? நான் திருத்திக்கிறதா அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு வாங்கும்போது நமக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கா, நல்லா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குங்க. கூட விலை கொடுத்தாலும் வாங்க, சந்தையில் வாங்காதீங்க. ரொம்ப அதிகமாக வளர்க்குற பண்ணையிலையும் வாங்காதீங்க. ஒரு 4 கோழி 5 கோழி வச்சு வீட்டில் வந்து சுதந்திரமாக திரியும், தெரியுமா? அந்த மாதிரி கோழியை தேர்ந்தெடுத்து வாங்க. அவங்க கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட போய் கேட்டு வாங்குங்க. இல்லை நல்லா ஃப்ரீயாக அலைய விட்டு பண்ணைகளை வளர்க்குறாங்கன்னு நல்லா உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் வாங்க, ஓகேவா? நல்லா முட்டையிடுற கோழியாக, நல்லா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சி கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி வாங்குங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம், ஓகேவா? நம்மளும் கோழி என்ன தான் அடை வச்சாலும் நம்ம வீட்டு தேவைக்கு முட்டைக்கு எடுத்துக்கிறோம். இன்னொன்று சொல்ல ரொம்ப முக்கியமான விஷயம், புதுசாக டாப்பிக்காகவே போடலான்னு நினச்சேன், இருந்தாலும் இப்போ சிம்பிளாக சொல்லிடுறேன். நிறைய பேர் முட்டை வந்து விற்கிறது நட்டம்னு சொல்கிறாங்க, ஓகேவா? நட்டம்னு சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், முட்டை வந்து இப்போ நம்மளை வளர்க்குறோன்னு சொல்லி நாட்டுக்கோழி முட்டை வந்து கேட்குறாங்க. வயசுக்கு வந்திருக்கு பிள்ளை, 10 முட்டை வேணும்னு கேட்குறாங்க. எப்படிங்க கொடுக்காமல் இருக்க முடியும்? நம்மளை மீறி வந்து நமக்குன்னு ஒரு மனசு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி டயத்தில் நான்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அடை வைக்கிறதுக்குன்னு எடுத்து வச்ச முட்டையை கொடுக்க மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். ஏதோ அடுத்த 2 நாளில் சேர்த்து வைக்கிறேன், பார்த்து கொடுக்குறேன்னு சொல்லி எவ்வளோ கம்மியாக, அதாவது 10 முட்டை கேட்டாங்கன்னா 5 முட்டை, 20 முட்டை கேட்டாங்கன்னா 10 முட்டை, இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க, ரேட்டு கூட வச்சு கூட கொடுங்க. ஆனால் சுத்தமான நாட்டு முட்டையை கொடுங்க, தேவைகளை பூர்த்தி பண்ணுவோம். நம்ம சும்மா ஒன்றும் கொடுக்கல, ஓகேங்களா? வருமானம் வரதான் செய்யுது, கொஞ்சம் கவனமாக வளர்ப்போம். அடுத்த ஸ்டேஜுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருப்பீங்க, ஓகேவா? அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறது தான்
எல்லோரும் டார்கெட்டாக இருக்கணும். கோழி சுத்தமாக இல்லாதவங்க கோழி வளர்த்து சரி நம்ம ஒரு 2 முட்டை 3 முட்டையாவது நம்ம வீட்டு தேவைக்கு எடுத்துக்கணுங்கிற டார்கெட் எடுத்துக்கோங்க. எல்லோரும் வந்து ஏதோ ஒரு இது பண்ணுவோம் இல்லையா, நமக்கு ஆசைகள் இருந்தால் கண்டிப்பாக இதை வந்து சக்ஸஸ் பண்ணலாம். ஓகே பாய், தேங்க்யூ வாட்ச் பண்ணதுக்கு.